இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடினேற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து லௌகீக கவலை என்ற தலைப்பின் கீழே நாம் தியானித்து வருகிறோம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது, ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பேலியாளின் மக்கள், இங்கே ஏலியின் பிள்ளைகள் 2 பேர் இருக்காங்க, ஹோப்னி பினெகாஸ். பாருங்க, அநீதி நிறைந்த வாழ்க்கை வாழ்கிறார்கள். அவர்கள் ஆசாரிப்பு கூடாரத்துல அவர்கள் பலி செலுத்துகிற இடத்துல அவர்கள் செய்கின்ற காரியங்கள் எல்லாம் இங்கே ஏலி பார்க்கிறார், அவர் எச்சரிக்கிறார். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 25 வசனம் சொல்கிறது, மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வானாகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமல் போனார்கள், அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாய் இருந்தார் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தகப்பன் சொல்லை கேளாத பிள்ளைகள், வீண் சிந்தனைகளுக்கு வீண் காரியங்களுக்கு இடம் கொடுக்கிற பிள்ளைகள், வீணான உலக எண்ணங்களுக்கு செவி சாய்க்கிற பிள்ளைகள். இன்றைக்கு அநேக பெற்றோர்கள் பிள்ளைகளை எச்சரித்து கொண்டே இருக்கிறார்கள். பாருங்க, ஒரு மனுஷனுக்கு விரோதமா ஒரு மனுஷன் எழும்புனா அங்கே ஒரு நியாய தீர்ப்பு செய்யலாம். ஆனா கர்த்தருக்கு விரோதமாக எழும்பும் போது கர்த்தர் தேவ கோபாக்கினி வரும். இன்றைக்கு அநேக நேரங்கள்ல பெற்றோர்கள் கவலைப்படுறாங்க பிள்ளைகளை குறிச்சு. இந்த உலக கவலை, உலக காரியங்கள்ல லௌகீக கவலை என்று சொல்லலாம். பாருங்க, ஏலி கிழவனாய் இருந்தான்னு வேதம் சொல்லுது, வயது முதிர்வு. ஆனாலும் இந்த ஓப்னி பினெகாஸ் அவர்கள் ஆசாரிப்பு கூடாரத்துல வருகிற அந்த ஸ்திரீகளிடத்திலே அவர்கள் செய்த பாவங்களை குறித்து அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. பாருங்க, ஒரு அவலட்சமான ஒரு அநீதியான ஒரு காரியங்களை செய்கிறாங்க. இதனால அவர்கள் மதிப்பை இழந்து போற அவர்கள். 1 சாமுவேல் 2:16 அப்படியல்ல, இப்பொழுதே கொடும், இல்லாவிட்டால் பலவந்தமாய் எடுத்துக்கொள்வேன் என்பான். பாருங்க, பலி செலுத்துக்கிற இடத்துல இப்பவே கொடுக்கணும். என்ன, அவர்கள் அந்த பலி செலுத்துக்கிற அந்த பலி, அவர்கள் இறைச்சி, அந்த கொழுப்பு, அதுல முதலானவைகளை, நல்ல ஸ்பெஷலானவைகளை, பலிகளை அவர்கள் முதலே எடுத்துக்கொள்வார். கர்த்தருக்கு கொடுக்கிற அந்த பலியை அவர்கள் வஞ்சித்து எடுத்துக்கொள்கிறார்கள். இதனால அவர்கள் பாருங்க, கர்த்தருக்கு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறார். அவலட்சணமான வாழ்க்கை. 1 சாமுவேல் 2:17 அந்த வாலிபன் பாவம் கர்த்தருடைய சந்ததியிலே மிகவும் பெரியதா இருந்தான். அப்படி இந்த ஓப்னி பினெகாஸை குறித்து பேலியாளின் பிள்ளைகள்னு சொல்றாங்க. பாருங்க, இன்றைக்கு அநேக சொல்லுவாங்க, இந்த ஏலி தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்க மறந்து விட்டார். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள்ல அப்படிதான். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்கின்ற தாய் தகப்பன் பிள்ளைகளை மறந்து விடுகிறார்கள். இந்த ஓப்னி பினெகாசும் அவர்கள் செய்கின்ற தகாத காரியங்கள்னால அவங்க வாழ்க்கையில வாழ்வாதாரத்துல இழக்கிறாங்க, தேவ மகிமையை இழந்து விடுகிறார்கள். ஆசாரிப்பு கூடாரத்துல அவர்களுக்கு ஆசாரியத்துவத்தை அவர்கள் இழந்து விடுகிறார்கள். 1 சாமுவேல் 4:16 அவர்கள் இறந்து போகிறார்கள். பாருங்க, யுத்தம் நடக்குது, அவர்கள் தேவனுடைய பெட்டி பிடிக்கப்படுகிறது, தேவனுடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகிறது. இன்னும் அந்த ஓப்னி பினெகாசும் அந்த இடத்துல அவர்கள் மரித்து விடுகிறார்கள். அதை கேள்விப்பட்ட ஏலி 1 சாமுவேல் 4:18 அவன் பிடரி முறிந்து செத்து போனான்னு வேதம் சொல்லுது. பாருங்க, ஒரு குடும்பம் பாருங்க தவறான பாவ பழக்கத்தினால இந்த ஓப்னி பினெகாசும் கர்த்தரை அறியாதபடி அவர்கள் இருந்ததுனால அங்க உலக எண்ணங்களுக்கு செவி கொடுத்த ஆடம்பர வாழ்க்கை. இன்றைக்கு உலக கிறிஸ்தவர்களாகிய அநேகர் பாருங்க தேவனுடைய ஆசீர்வாதத்தை விரும்பாதபடிக்கு ஆடம்பர வாழ்க்கை. பாருங்க, காணிக்கையை கூட வஞ்சிக்கிற பிள்ளைகள் உண்டு. ஆலயத்திற்கு செல்லாத குடும்பங்கள். பாருங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அலட்சியம் பண்ணுகிற பிள்ளைகளை கர்த்தர் இன்றைக்கு எச்சரிக்கிறார். இங்கே 1 சாமுவேல்
2ஆம் அதிகாரத்துல அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிற காரியம் என்னன்னா 2:30 ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சன்னதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை கனஈனப்படுத்துவார் என்று கர்த்தர் அங்கே சொல்கிறார். பாருங்க, கனம் படுத்துகிறவர்கள். இன்றைக்கு எத்தனை குடும்பங்கள்ல இந்த பிள்ளைகள், பெற்றோர்கள் பிள்ளைகளை குறித்த வீணான கவலைகள். பாருங்க, சொல்லுவாங்க 5இல் வளையாதது 50இல் வளையாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ இன்றைக்கு பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய சத்தியத்தை சொல்லி கொடுக்க தவறி விடுகிறோம். சில நேரங்கள்ல ஏலியை போல இந்த கவலைகளை, லௌகீக கவலைகள், வீணான கவலைகள், இந்த ஓப்னி பிணைகாஸ் செய்த ஆண்டவரை அறியாதபடி இருந்ததுனால இங்கே கவலை வருகிறது. இன்றைக்கு நம்ம பிள்ளைகள் ஆண்டவரை அறிந்திருக்கிறார்களா? ஆண்டுடைய சத்தியத்தை அறிந்திருக்கிறார்களா? வேதத்தை வாசிக்கிறார்களா? ஜெபிக்கிறார்களா? எப்படிப்பட்ட கவலை? நம்ம என்ன செய்யறோம்னா வீணான கவலைகளுக்கு இடம் கொடுத்து விடுகிறோம். இறுதியில நாம் பெற்றோர்களாகிய நாம் சில நேரங்கள்ல நாம் துக்கப்படுகிறோம். இந்த லௌகீக கவலை நமக்கு வந்து விடுகிறது. ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, இந்த நாளிலே இந்த வார்த்தையை உடைய கரத்துல கொடுக்குறோம் அப்பா. நாங்களும் கூட இந்த ஓப்னி பிணைகாசை போல நாங்கள் சில நேரங்களில் எங்கள் பிள்ளைகளை ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடையாதபடிக்கு நாங்கள் வீணான துக்கத்துக்கு நாங்கள் இடம் கொடுத்துருவோம். என் பிள்ளைகள் வேதத்தை வாசிக்கல, ஜெபிக்கல, ஆண்டோடைய விட்டு வழி விலகி செல்றாங்க, துன்மார்க்கமான ஜீவிக்கிறார்கள் என்று சொல்கின்ற அநேக பெற்றோர் உண்டு. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற அப்பா பிள்ளைகள் கூட அவங்களுடைய அப்பா கவலையோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். என் பிள்ளைகள் மதுபானத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க, தவறான பாவ கேட்டுக்கு இடம் கொடுத்துருக்காங்க, பாவ செயல்களை ஈடுபட்டு இருக்காங்க என்று சொல்லலாம் அநேக பெற்றோர்கள் ஜெபிப்பது உண்டு. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரோடு நீங்க பேசுங்க சப்பா. இந்த லௌகீக கவலை, வீணான கவலைகளுக்கு நாங்கள் இடம் கொடுக்காதபடிக்கு நாங்கள் ஏசப்பா உம்முடைய பிள்ளைகளை ஏசப்பா நாங்கள் உம்முடைய வழிகளை வளர்ப்பதற்கேற்ற ஞானத்தை கொடுங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரோடு நீங்க பேசுங்க. உம்முடைய அன்பின் பிரசன்னம் ஒவ்வொருவரோடு வழி நடத்திருப்போம். அந்த நாளிலே எங்களை தாழ்த்தி விரும்பியாக்கிற துதிகான மகிமை முக்கிய ஏறடிக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமீன்.